ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்து இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் முளைப்பாரி எடுப்போம், கும்மி கோலாட்டம்லாம் நம்ம செய்யலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னது புதுசாக இருக்குதே, நம்மளை கூப்பிட்றாங்களேன்ட்டு நானும் வர்றேன்ட்டேன். அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது 8 பேர் தான் வந்திருந்தாங்க. என்னங்க நம்ம ஊரில் 1500 பேருக்கு மேலே இருக்காங்க லேடிஸு, 8 பேர் தான் வருதாங்கன்னா விருப்பப்பட்டவங்க தான் வர சொன்னாங்க, யாருமே வரல. அதில் ஊரில் எது சொல்லுவாங்க, நம்ம கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குல்ல, பெண்களெல்லாம் போய் எங்கே எதுவுமே இந்த மாதிரி கோலாட்டம் அடிக்கிறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கே விருப்பம் இருந்தாலும் வீட்டு ஆளுங்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் யாரும் வரல. அப்புறம் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஆசை தான், அவ்வளோ பேருக்கு முன்னாடி போய் எங்கே அடிக்கிறது, யார் எது சொல்லுவாங்களோ, யார் எது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அப்போ யார் என்ன சொல்லிடணுமே, என்ன ஆக போகுது, வாங்க நம்ம போய் செய்யலாம், நம்ம ஊரில் இவ்வளோ ஊரில் அடிக்கிறாங்க, நம்ம ஊர் ஏங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அடித்து பிடிச்சி ஒரு 15 பேர் 16 பேர் சேர்க்குறதுக்கே படாத பாடுபட்டாச்சு. 16 பேருக்கும் அவர் ட்ரைனிங் கொடுக்குறதுக்குள்ளே எங்கள் மாஸ்டருக்கு 10 கிலோ குறைஞ்சிட்டார். அவர் அப்படியே எலும்பெலும்பாக நிற்பார் பாருங்க. சொல்லி கொடுக்குறேன்னு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுங்களை கொண்டு போய் சாயந்தரம் ஆனோடனே எல்லாம் அடிங்க, களை தூக்கி அடிங்க, கையை அசைங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் துணியை விட முடியலை. அப்படி இருந்துட்டு உடம்பெல்லாம் நமக்கு. ஆனால் அங்கே போய் அடித்தோன்னே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் போனோன்னு முடியலை, ஐயோ நம்ம வீட்டில் இருந்துடலாமோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக ஸ்டேஜில் அடித்தது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஸ்டேஜில் அடிக்கும்போது ஊர் மக்களெல்லாம் ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நம்மளுமே கலந்துருக்கலாமேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, நம்ம ஊரில் புதுசாக இது வரைக்கும் யாருமே இது மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லி.